இது வந்துட்டு அப்பாச்சி பண்ணை அதோட விளாக் 2. அப்படியே வெளிங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி செடி வந்து அதிகமாக போட்டிருக்காங்க. நாட்டு தக்காளி, பெங்களூர் தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான தக்காளியோட இது போட்டிருந்தாங்க. அப்படியே சுற்றி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது வந்து குழந்தைங்களோட வந்திங்கன்னா நல்லா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். நல்ல இடம். அங்கிட்டு வந்து கிட்ஸுக்கு வந்துட்டு விளாடுறதுக்கான ஒரு ஏரியா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் வேலை போய்கிட்டு இருக்கு. அதுவும் கூடிய சீக்கிரத்தில் வந்து ரெடி பண்ணிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இந்த பக்கம் போகலாம். அந்த பக்கம் போனால் இதுதான் அந்த பசங்களோட விளாட்டு. இது இங்கிட்டு வந்தீங்கன்னா ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. கீழே வந்து லைட்டிங்கோட மேலே தண்ணி வந்துட்டு இதாகிற மாதிரி அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கே. ஊஞ்சல் 2 போட்டிருக்காங்க. அப்படியே அங்கிட்டு போனீங்கன்னா அந்த ஃபால்ஸ் இதை சுற்றியும் நிறைய செடி வச்சுருக்காங்க. நிறைய அவ்வளோ சூப்பராக செடி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா கரடி பொம்மை வச்சுருந்தாங்க. மரத்துலேயே செஞ்சு வச்சுருந்தாங்க. கரடி, கங்காரு எல்லாத்தோட பொம்மையுமே மரத்துலேயே செதுக்கி சூப்பராக வச்சுருந்தாங்க. குட்டி குட்டியாக ரோஸ் செடி, செவ்வந்தி செடி, இப்படி நிறையா செடி வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் பாருங்கள் குதிரை பொம்மை வச்சுருக்காங்க. அதில் போய் என் பையன் வந்து நிற்கிறான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எவ்வளோ மெம்பர்ஸ் வந்திருக்காங்கன்னு பாருங்கள். இது ஒட்டகச்சிவிங்கி. அப்படியே இங்கிட்டு போனீங்கன்னா அங்கேயுமே குட்டி குட்டியாக செடி அதிகமாக வச்சு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இந்த பிளேஸ் வந்து அவ்வளோ நீட்டாக அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம். நாங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போயிருந்தோம். அந்த பக்கம் ரோஸ் செடி எல்லா வகையான ரோஸுமே இருக்குது. அப்படியே கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா கர்னல் ஜான் பென்னிக்விக் அவரோட சிலை வச்சுருக்காங்க. எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அதுலேயுமே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக அவரோட சிலை உட்காந்துருக்க மாதிரி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அதுக்கு பின்னாடி வந்து அவரோட